வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போன்று இலங்கையில் குறிப்பாக தாயகத்தில் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக செம்மணி படுகொலை விவகாரம், அதைத் தொடர்ந்து பல்வேறு வாத பிரதிவாதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக எம்மோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான, அதே நேரம் தமிழ் தேசிய பரப்பில் ஒரு மாறுபாடான மொழியோடு அழைக்கப்படுகின்ற அருண் சித்தார்த் அவர்கள் எம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அருண். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வியை நான் கொஞ்சம் சிக்கலாவே ஆரம்பிச்சிருவோம் என்று பாக்குறேன். இன்றைக்குள்ள தமிழ் தேசிய பரப்புல நீங்கள் ஒரு துரோகியாக காணிக்கப்படுகின்றீர்கள். இன்றைக்கு நீங்கள் கையில் எடுத்திருக்கிற விஷயம் அதை இன்னும் மேலும் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன் இன்றைய அந்த நிகழ்வு நடந்தது அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன நடந்தது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட பேரனார் ஜிஜி பொன்னம்பலம் டட்லி டிஎஸ் 2 அரசிலையும் ஒரு அமைச்சராக இருந்தார். இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி, ஒரு கேபினட் மினிஸ்டர், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப அவர் துரோகியா தெரியல. அதே மாதிரி தமிழரசு கட்சியில நீலன் திருச்செல்வத்தின் தந்தையார் மு திருச்செல்வம் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் அரசாங்கத்தோட மிக நெருக்கமாக வேலை செய்யக்குள்ள அவிய துரோகியா தெரியல. இப்ப ஜிஜி பொன்னம்பலத்தின் தந்தையார் ஒரு சாதாரண போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 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 எம்ப்ளாயி, ஒரு வேலை, ஒரு அரச உத்தியோகத்துல இருந்தவர். இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்ததுக்கான பின்புலம், இவ்வளவு அரசியல் கட்சி ஒன்று வளமான ஒரு அரசியல் கட்சி, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அரசாங்கங்களோட ஊடாக அன்றைக்கு இவர்கள் அமைச்சு பதவிகள் வகித்துத்தான் தங்களை நிலைநிறுத்தி கொண்டார். தமிழரசு கட்சி இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்தது அன்றைக்கு அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயல்பட்ட காலகட்டத்தால். ஆகவே எங்களை துரோகி என்று சொல்றதுக்கு இங்க ஒருத்தரும் இங்க ஒருத்தருக்கும் அந்த அருகதை இல்லை என்றதான் முதலாவது. நாங்கள் என்னத்துக்கு போராடுறோம்னா எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, எங்கட வீட்டிலே ஆக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொடூரமாக, இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இழப்புக்குத்தான் நாங்கள் போராடுகின்றோம். நாங்கள் அரசியலுக்கு வந்தது அதற்காக. இன்றைக்கு வரைக்கும் அரசியலை நாங்கள் 50% காசு சம்பாதிச்சது இல்லை. எங்கள்கிட்ட இருந்ததுகளை தான் நாங்கள் இழந்து போய் நிக்கிறோமே தவிர அரசியலை சம்பாதிக்க நாங்க வரல. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நாங்கள் ஒரு நியாயம் கேட்கிறோம். இது உங்களுடைய மனைவியின் தந்தையார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதை ஒட்டித்தான் உங்களுடைய மனைவி அண்மையில ஒரு முகாம், அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகாமுக்கு சென்றிருந்தார். அதை கொஞ்சம் விவரித்தீங்கள் நல்ல நினைக்கிறேன். 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 ஆவணங்கள் 20ஆம் தேதி அளவில் என்னுடைய மனைவியிட தந்தையார் என்றது என்னுடைய மாமா, என்னுடைய அம்மாட தம்பி. நான் திருமணம் செஞ்சிருக்கிறது என்னுடைய மச்சான், சரி, என்னுடைய அம்மாட சொந்த சகோதரன். அவர் எந்த இயக்கத்திலையும் இல்லாத ஒருவர். அவர் ஈராக்ல ஈரான் அந்த காலத்துல சண்டை நடக்கிற காலங்கள்ல மத்திய கிழக்கு நாட்டுக்கு போய் ஈராக்ல உழைச்சு கொண்டு வந்து சொந்தமா ஒரு பஸ் ஒன்று வேண்டி வச்சிருந்தவர், ரோசா பஸ் ஒன்று. அந்த பஸ்ஸை கேட்கல, இவர் கொடுக்கல. அந்த பஸ் இவர் ரூட் ஓடி கொண்டிருந்தது KKS யாழ்ப்பாணம். அப்ப அது கொடுக்காத காரணத்துக்காக அடுத்த நாள் ராவு இவங்க அவரை விசாரணை ஒன்று இருக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போறாங்க. பலாத்காரமாக நடு இரவுல. அந்த நேரம் என்னுடைய மனைவிக்கு 6 வயசு. 1984ஆம் ஆண்டு அவ பிறந்தவ. அவருடைய தகப்பன் கடத்தப்படல. அவருக்கு 6 வயசு. 90ஆம் ஆண்டுக்கு சம்பவம் நிகழ்வு. அதே அந்த ஆண்டு எங்கட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள். காணாமல், அதாவது கடத்தப்பட்டார். கொண்டு போய் 90களில் 15 பேர் அழைத்து செல்லப்பட்டவர்களா? என்ன 15 பேர் அழைத்து செல்லப்பட்டார்களா? எங்கட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 14 பேர் அந்த ஆண்டு விடுதலை புலிகளால கடத்தி கொண்டு போகப்பட்டார். ஒரு வெள்ள வேன்ல ஆயுதங்களோடு என்ன காரணம் சொல்லப்பட்டது? என்ன காரணத்துக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள்? இவரை கொண்டு போனதுக்கான காரணம், இவியல் பஸ்ஸை கேட்டு, ஏதோ ஒரு அட்டாக்கு போறதுக்கு பஸ்ஸை கேட்டு பஸ்ஸை கொடுக்கல. ஆனா இவைய சொன்ன காரணம் இவருடைய தம்பி ஒரு ஆள் EPRLF தொடர்பாக இருந்தார்ன்றதுதான் காரணம். அதாவது என்னுடைய இன்னொரு மாமா, சரி, அவர் EPRLFல ஒரு உறுப்பினராக இருக்கையில EPRLF அந்த டைம்கள் அடிச்ச பத்திரிகைகள் இதுகளை வித்து கொண்டிருந்தவர், அவைக்கு முன்னால போய் கொண்டிருந்தவர், போஸ்டர் ஓட்டினவர். இதுதான் அவர் செய்த தவறு. அப்ப அவரை கொண்டு போயிட்டார்.
அவரையும் கொண்டு போயிட்டாங்க. இவரை பஸ் தரையிலன்றதுக்காக அவரை இபிஆர்எல்எஃப் பண்ணடியா இவ எல்லாம் இபிஆர்எல்எஃப் குடும்பம் சொல்லி இவரை கொண்டு போனாங்க. இன்னொரு கடைசி என்னுடைய அம்மாட இன்னொரு கடைசி தம்பி மாமாவையும் கொண்டு போனாங்க. அப்ப 3 பேரை கொண்டு போனார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த எங்கட 3 பேரை விடுதலை புலிகள் கொண்டு போனார். அதுல அவர்களுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப என்னுடைய மனைவியிட அப்பாக்க கொண்டு போய்க்கல அவர் ஒரு 25க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயசா இருக்கும் அந்த டைம்ல. அவர்கிட்ட அம்மாக்கு 28 வயசு, எனக்குல அவருக்கு ஒரு 30 வயசு 30 அப்படி ஒரு வயசா தான் இருக்கு. அவட்ட ஆவணங்களை கூட எல்லாம் அவங்க அடுத்தடுத்த நாள் வந்து முழு இவங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போனார்கள். எங்களோட குடும்பம் அந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பத்தை ஒரே நாள்ல வந்து பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் இவர்கள் துரோகிகள், தேச துரோகிகள் என்று சொல்லி இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். அவர்களுடைய சொத்து பத்துக்கள் எடுத்தார்கள். எங்களுடைய இன்னொரு மாமா வீட்டு இருந்த டிராக்டர், லேண்ட் மாஸ்டர், கடை இருந்த எல்லாம் எங்களை பொருளாதார ரீதியாக மிக மூர்க்கமாக அடிச்சு வீழ்த்தினார்கள். எங்களுடைய ஆண் பெண், அதாவது உழைக்கிற ஆண்களை கடத்தி கொண்டு போனார்கள். அந்த அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பினு சொல்றீங்க. இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஏன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள்? இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது மற்ற மாமாட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏன் அவர்களை பலாத்காரமா இந்தியாவுக்கு அனுப்புறார்கள்? இல்ல, இவியல் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்கிறார்கள், ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்து இவியல் எல்லாம் வந்து மாற்று இயக்கங்களோட தொடர்பு பட்ட ஆக்கள், இவர்கள் தேச துரோகிகள், எங்கட தேசத்துக்கு துரோகிகள் இவர்கள் என்று சொல்லி அந்த குடும்பங்களின் உறுப்பினர்கள் எல்லாரையும் இந்தியாவுக்கு பலாத்காரமாக மன்னாருக்கு கொண்டு வந்து அனுப்புறாங்க. ஆனா என்னுடைய மனைவியோட குடும்பம் அந்த என்ன செய்யறாங்க, இப்படி இவங்க பலாத்காரமா கொண்டு போகல, இவங்க போய் ஒழிச்சிட்டாங்க. ஒரு பங்கர் ஒன்று இருந்து எங்க இன்னொரு மச்சான் வீட்டுல. அப்ப இவிய போய் ஒழிச்சதால இவிய தப்பிடல, இவிய அந்த அதுக்குள்ள மாட்டுப்படல. ஆனா என்னுடைய அம்மம்மா குடும்பம், அம்மம்மா வீட்டுல இருந்த ஏனையவர்கள், என்னுடைய இன்னொரு மாமாட குடும்பம், இவர்கள் எல்லாம் இந்தியாவில இவர்களால பலாத்காரமா அனுப்பப்பட்டார்கள். மண்டபம் நீங்கள் நினைக்கிறேன் சுன்னாகம் பகுதியை சேர்ந்தீர்கள், அப்படித்தானே? எங்கட சுன்னாகத்துல இருந்துதான் இந்த 15 பேரும் பலாத்காரமாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்களா? இல்ல, 15 பேரை புலிகள் புடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவர்களுடைய குடும்பங்களை தான் இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். பிடித்து கொண்டு போனவர்கள் குடும்பங்கள் எஞ்சியவர்களை இவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். அதுல கன குடும்பங்கள், அது 15 குடும்பத்துக்கு மேற்பட்ட ஒரு அவையோட லிஸ்ட் ஒன்று கொண்டு வந்து இவை எல்லாம் மாட்டிகளோட சம்பந்தப்பட்டார்கள். அவைக்கு வேலை செஞ்சார்கள், அவைக்கு கார் ஓட்டினார்கள், அவைக்கு பஸ் ஓட்டினார்கள், அவைக்கு ஆயர் போனார்கள், போஸ்டர் ஓட்டினார்கள். சின்ன சின்ன இதுதான். இதுகளை சொல்லி இவர் எல்லாத்தையும் அந்த கிராமத்தையே அப்படியே துப்புரவா ஒரு குறிப்பிட்ட அளவாக்களை அங்கே அனுப்பினாங்க. அவருடைய சொத்து பத்துக்களை பறிமுதல் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் இவியல் போயினும் சலீம் முகாம் வந்து இங்க கந்தரோடியில இருந்திருக்கு, எல்டிடி முகாம். அப்ப அந்த முகாமில் போய் பார்க்கல, அந்த முகாமில் இவங்கட அப்பா தடுப்புல ஒரு கம்பி கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முகாம் பொறுப்பாளரோட கதைகள்ல அவர் வந்து அவருடைய அப்பாட விசாரணை இருக்குது, நாளைக்கு வாங்குவாங்க. அப்புறம் அடுத்த நாள் இவியல் போக அவர் அங்க இல்லை. அப்ப சொல்லிச்சுன்னா மேலதிக விசாரணைகளுக்காக இவர்கள் துணுக்காய்க்கு அனுப்பியாச்சு. வேண்டிய அம்மாவுக்கு சொல்லியிருக்கு. இவங்க 6 வயசு. அப்ப இவியல் அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்க, துணுக்காக்கி வைக்க போயிடுமா, முல்லைத்தீவுக்கு போயிடுமா. அப்ப இவியல் இங்க இருக்கிற விடுதலை புலிகளோட முகாமுகள், பொற்பதி, இங்க இருந்த பெரிய பெரிய முகாமுகள், ICRC, IOM, அந்த டைம்ல இருந்த மனித உரிமை இதுகள் எல்லாத்துலயும் இவங்க அலைஞ்சிருக்கிறாங்க. அலைஞ்சா இவியலுக்கு அந்த டைம்ல நீதி கிடைக்கல. பிறகு அவையோட அம்மாக்கு 28 வயசு, ஒரு கணவன் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு வேலை இல்லை, மிக மிக கொடிய வறுமைக்குள்ள தள்ளப்படுறா. பிள்ளைகளை விட்டுட்டு 6 வயசு என்னுடைய மனைவிக்கு, அவட தங்கச்சிக்கு 3 வயசு, அடுத்த ஆண் குழந்தைக்கு 1 வயசு, இன்னொரு குழந்தை பிறந்த 53 நாள் கடைசி தம்பி அவை. அப்ப இவ கொண்டு போய் அதுக்கு பிறகு இவியல் புலிகளோட முகாமுக்கு போய் இந்த பொற்பதியில எல்லாம் காய்ச்ச பிறகு 2 பேர் வரியினம் புலி உறுப்பினர்கள் வந்து இவைக்கு சொல்லினோம், உங்களுக்கு மாசம் 200 ரூபாய் காசு நிவாரணம் வழங்கப்படும், உங்களுக்கு சாமான்கள் உலருணவுகள் வழங்கப்படும். நீங்க, அதாவது என்னுடைய மாமாட மனைவி, அதாவது என்னுடைய மாமியார், என்னுடைய வைஃபோட அப்பாட அவ சொல்லின, நீங்கள் வந்து எங்களோட இயக்கத்தோட இணையுங்கோ, பிள்ளைகளை தாங்கோ, செஞ்சோலியில நாங்கள் வளர்க்கிறோம். அப்ப இவியல் அவ அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஏற்றுக்கொண்டு போனாக்களும் இருக்கணும், வேற வழி இல்ல. அப்ப இவியலுக்கு அந்த 200 ரூபாய் காசும் உலருணவு பொருட்களும் மாதம் இவியல் வழங்கி இருக்கணும் விடுதலை புலிகள். அந்த உலருணவு பொருட்கள்ல தாய் வேப்பன் வடை சுட்டு, இவ 6 வயது, இவ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா அப்புறம் இவ வீடு வீடா கொண்டு போய் வித்துத்தான் அவங்க வளர்ந்தாங்க. சரி, அப்ப இந்த வேதனை வெக்க எங்களுக்கு இருக்கு. நாங்க அவைய தேடி திரிஞ்சிருக்கிறோம், இழந்திருக்கிறோம். சரி, எங்களுடைய அம்மா இன்றைக்கும் அழுது கொண்டிருப்பா, என்னுடைய ஆட்சி அம்மா சாகும் வரைக்கும் அழுது கொண்டிருந்தா. கடைசி அந்த பிடித்து கொண்டு போன 15 பேர் பிற்காலங்களில் விடுவிக்கப்பட்டார்களா?
ஒரு இன்றைக்கு எங்களுக்கு அந்த இவரோட வச்சிருந்த துணுக்கால வச்சிருந்தவர்கள்ல ஒரு ஆள் இன்னும் உயிரோட இருக்கிறார். விடுவிக்கப்பட்ட ஒரு ஆள் இன்னும் உயிரோட இருக்கிறார். ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இருக்கு. அவர் தான் எங்களுக்கு சொன்னது, உங்களுடைய அப்பாவை இவங்க சொன்னது என்னோட தான் சங்கிலியால பிணைச்சு வச்சிருந்தவங்க. அவரோட சேர்த்து அவர்கிட்ட சகோதரர்கள் 2 பேர் 3 பேரை கொண்டு போனது. மற்ற 2 பேரும் இன்றைக்கு வரைக்கும் திரும்பி வரல. அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர் பாரதூரமான சித்திரவதைகளால் இவருடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு இவர் அந்த கடைசியில இவியல் அங்க சண்டை தொடங்கினோன்னு சில பேரை விடுவிச்சிருக்கணும். இப்ப 4000 பேர் இருந்தா ஒரு 1000 பேர் அளவுல சிறு சிறு குற்றங்கள் என்று சொல்லி அவையில விடுவிச்சிருக்கணும். எத்தனை பேர் அந்த முகாமில தடுத்து வைக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்கு தகவல் இருக்கு? அந்த முகாமிலிருந்து தப்பி வந்த இன்னொரு ஆள், அவர் பேர் தன்னுடைய பேரை குறிப்பிட சொல்லியே எங்களுக்கு சொல்லி இருக்கார். அவர் புத்தகம் எழுதியிருக்கார். அவர் கனடாவில் இருக்கிறார். அவருடைய பேர் அருள்பர்ட் ஜூலியன் உண்டு. அவர் எழுதின புத்தகம் இது. தான் அந்த துணுக்காயில அனுபவிச்ச சித்திரவதைகள் சம்பந்தமான இந்த புத்தகத்துடைய பேர் ஆயுதங்கள் மேல் காதல் கொண்ட மனநோயாளிகள் உண்டு. அவர் பிறகு அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் அவர் எழுதின புத்தகம் இது. அப்ப அவருடைய வாக்குமூலப்படி அவர் அந்த புத்தகத்துல குறிப்பிட தன்னை கொண்டு போய்க்குள்ள ஒரு பெரிய ஹோல் மாதிரி, இப்ப சாதாரண சிறைச்சாலைகள் அரசாங்கம் இருக்கிற சிறைச்சாலை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹோலுக்குள்ள 1500 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் என்ற கண்ணால நான் கண்டனான். இது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக ஆசிரியர்களோட அறிக்கை, அந்த முகாம் பற்றின அறிக்கை. அப்ப இதுல சட்டரை the tortured community, அதாவது சித்திரவதைகளின் சமூகம் என்றதான் இந்த தலைப்பு. இதுல அவங்க தெளிவா prisoners in the LTT camps, விடுதலை புலிகளோட முகாம்ல இருந்த கைதிகள், the formation of the camp, அந்த கேம்ப் என்ன மாதிரி அவர்கள் உருவாக்கி இந்த அறிக்கையை எழுதின அந்த ஆசிரியை ரஜினி திருநாவும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராஜினி இது நிறைய ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதினது. அதுல ஒரு ஆள் ஆகிய ராஜினி கொல்லப்பட்டார். ப்ரொஃபசர் தயா சோமசுந்தரம், ப்ரொஃபசர் ஸ்ரீதரன், ப்ரொஃபசர் ராஜன் போல் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ப தகுந்த ஒரு ஆவணம். அப்ப இதுல சைக்கோஸ் who love weapon, ஆயுதங்களை காதலிக்கும் மனநோயாளிகள். A few more individual cases at துணுக்காய் detention camp, துணுக்காய் சித்திரவதை முகாம் குறித்து இதுல இவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்ல அவர்கள் ஒரு இடத்துல மிக தெளிவா சொல்லினோம், similarly the prisoners from Jaffna were taken to the famous camp in துணுக்காய். யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டவர்கள் துணுக்காயில இருந்து பிரபலமான புலிகளோட கேம்புக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். passing the Elephant Pass camp which is manned by the Sri Lankan forces. Elephant Passல இருந்த ஸ்ரீலங்கன் ஆர்மியோட கேம்பை தாண்டி தான் இந்த கேம்புக்கு போவாங்க. அப்ப இதை தாண்டி கொண்டு போயிருக்கிறார். The number of prisoners now in captivity under the Tigers ranges from 2000 to 6000. அவைய சொல்லினா 2000 இருந்து 6000 வரைக்குமான கைதிகள் இங்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் according to various sources, சரியா, பல தரப்பட்ட தகவல்களூடாக reliable estimate, நம்பத்தகுந்த எஸ்டிமேட் put the number in between 3000 to 4000, 3000 இருந்து 4000 நம்பத்தகுந்த amount என்று சொல்லினோம். The brutal manner in which the LTT torture the prisoners using young boys who are even below the age of 16, 16 வயதுக்கு உட்பட்ட LTT உறுப்பினர்களை தான் இவர்களை சித்திரவதைக்கு செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டார்கள். இந்த அண்டர்கிரவுண்ட் பங்கர்ஸ், அதாவது கீழே நிலத்துக்கு கீழே இருந்த பங்கர்ஸ். And the sadistic nature of the boys who are involved in this disaster act bring out the true color of the nature of the struggle. இந்த போராட்டத்தின் உண்மையான கோர முகத்தை இந்த சித்திரவதை கூடம் உலகுக்கு காட்டுது. இவங்க கடைசியில இந்த ரிப்போர்ட்ல நிறைய அதை பற்றி எழுதி டெலோ, புலாட், ENDLF, EPRLF இவர்கள் என்ன மாதிரி நிறவேட்டியாடப்பட்டார்கள் என்று மிக தெளிவாக இதுல இருக்கு. கடைசியில் அவங்க என்னென்று முடிக்கிறாங்கன்ற இந்த ரிப்போர்ட், இந்த அறிக்கை, இது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகளுக்கான உலகளாவிய மக்காசோ விருது பெற்றவர்கள் எழுதினது. என்ன உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவங்க என்னென்று முடிக்கிறாங்க, ஆர்பிட்டரி கில்லிங், சட்டவிரோதமான கொலைகள், அரெஸ்ட், கைதுகள், டோர்ச்சர், சித்திரவதை became routine. இது ஒரு ரூட்டின், ஒரு ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் நடக்கும் ஒரு செயலாக இருந்தது இலங்கையில. ஸ்ரீலங்கன் ஆர்மி மட்டுமல்ல, இலங்கை ராணுவத்தை அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இலங்கை ராணுவம் இது செஞ்சிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் ராணுவத்தை மட்டும் அவங்க சொல்லல. ஸ்ரீலங்கன் ஆர்மி and then with the militants who meted out lamp post punishments. அதாவது lamp post இந்த கரண்ட் கம்பத்துல கட்டி போட்டு சுட்டது and killed each other. ஒவ்வொருத்தரும்
கொலை செய்தார்கள். especially in the Pulat, Telo and LTT. They tortured their own cadres. தங்களுடைய சொந்த மக்களையே சித்திரவதைக்கு உட்படுத்தினார்கள். இப்ப இந்த சம்பவங்கள் அந்த காலகட்டத்துல நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 91ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியேறும் வரைக்கும் நானும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறேன். இந்த மின்கம்ப தண்டனைகள் நாளாந்தம் ஒரு 10 பேராவது படுகொலை செய்யப்படுவது அல்லது கொல்லப்படுவது வளமையாக இருந்ததா? யார் கொல்லப்படுவார்கள் என்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இராணுவமும் கொலைகள் செய்திருக்கு. இயக்கங்களும் அனைத்து தமிழ் இயக்கங்களுமே தங்கள் பங்குக்கு படுகொலைகளை செய்திருக்கிறார். ஒரு படுகொலை அரசியல் தான் அந்த நேரம் முன்னெடுக்கப்பட்டது. இப்ப இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தலை தூக்கி இருக்கிற இந்த தருணத்துல நீங்கள் இதை கொண்டு வரது என்ற நோக்கம் என்ன? செம்மணியில ஒரு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு தோண்டப்படுது. செம்மணியில உங்களுக்கு தெரியும், வெறுமனவே இலங்கை ராணுவம் மட்டும் ஆக்களை கொன்று புதைச்சுதான் கேட்டா இல்லை என்றதான் பல பேர்கிட்ட தப்பி வந்த ஆக்கள்கிட்ட கருத்தா இருக்குது. டெலோவை 86ஆம் ஆண்டு 87 88 கலைச்சு சுடக்கு இல்ல பல பேரை கொண்டு வந்து செம்மணியில தான் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கந்தன் கருண படுகொலை என்று உங்களுக்கு தெரியும், மாட்டு இயக்கத்தை சேர்ந்தவர்களை சந்தேகத்துக்கு பெரும்பாலும் போராளிகள் நல்லூர்ல வச்சிருந்தார்கள். அவர்களுடைய ஒரு சிறைச்சாலையில அவர்கள் ஒரே நாள்ல அவளை பேரையும் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய உடலங்களுக்கு என்ன நடந்தது? அந்த கொலையின் பின்னணி என்னென்றால் கந்தன் கருண படுகொலை நான் நினைக்கிறேன் அப்போது தளபதியாக இருந்த கிட்டு மீது தீப்பொறி அமைப்பு கைக்கொண்டறிந்து அவருடைய கால் பறி போயிட்டுது. அதனால் உணர்ச்சி வசப்பட்ட அருணா என்பவர் பிற்காலத்துல ஐபிகேஎஃப்னரால் படுகொலை செய்யப்பட்டவர். அருணா தான் நேரடியாக சென்று அந்த கந்தன் கருணையில இருந்த 90 வரையான போராளிகளை படுகொலை செய்ததாகத்தான் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு படுகொலை நிறைவேற்றின அருணாக்கு கூட இந்த தண்டனையும் வழங்கப்படையில்லை நினைக்கிறேன். அது வந்து ஒரு சிறைச்சாலையில நடத்தப்பட்ட மிக மோசமான படுகொலை. நாங்கள் என்ன சொல்றது, 83ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை போன்ற ஒரு படுகொலை தான் இது. அதுல 53 பேர், இதுல கிட்டத்தட்ட 90 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சரி, இது மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் இந்த காலகட்டத்துல நீங்கள் இது எடுக்கிறீங்க? காரணம், இப்ப நீங்க செம்மணிய தோன்றீங்க, செம்மணியில வந்து எடுக்கிற உடலங்கள் என்ற மனித எச்சங்கள் வந்து உண்மையிலேயே யார் அங்காத புதைத்திருப்பார்கள் என்றதுக்கு பின்னால பாரிய சந்தேகம் இருக்குது. ஆனா இவர்கள் ஒரு முன்முடிவை முதலே முன்னுக்கு போடுறாங்க. 96ஆம் ஆண்டு கிருஷாந்தி என்கின்ற மாணவியிட துஷ்பிரயோக படுகொலைக்கு பிறகு அதையும் இதையும் முடிச்சு போட்டு இந்த செம்மணியில இருக்கிறது எல்லாமே ராணுவத்தால கொல்லப்பட்டது என்ற ஒரு செம்மணியில கிருஷாந்தியினுடைய வழக்கு அன்றைய காலகட்டத்திலேயே வழக்கு எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு தண்டனையும் அளிக்கப்பட்டிருந்தது. அவர் தண்டனை காலத்துக்கு முதலே வெளியேறி இருக்க வேணும், விடுவிக்கப்பட்டிருக்க வேணும் நினைக்கிறேன். ஆனால் அந்த கிருஷாந்திக்கு கிருஷாந்தியை உயிரோட கொண்டு வரையில, அதான் நீதி வழங்கப்பட்டிருக்குது ஓரளவுக்காவது. அதைத்தான் இப்ப நாங்களும் கேட்கிறோம். செம்மணியை நீங்க தோண்டக்கில்ல, அது ஒரு இஷ்யூ ஆகுது தானே, அது இப்போ ஒரு பேசு பொருளா இருக்குது. ஏன்னா உலகளாவிய ஐக்கிய நாடுகள் சபையிட மனித உரிமைகளுக்கான ஆணையாளரை வந்து அந்த இடத்தை பார்வையிடுங்க. அப்ப இந்த நேரத்துலதான் எங்களுக்கான நியாயத்தை நாங்கள் கோரலாம். செம்மணியை தோண்டேலும்னா நீங்க மற்ற இடங்களையும் தோண்டுங்க. ரெண்டாதான் எங்கட கோரிக்கை. நாங்க இப்ப செம்மணி தோண்டேக்கு அருண் சித்தார்த் இத ஏன் மேல எடுக்கிறார், செம்மணியை மழுங்கடிக்க போறார், அதை மறைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் எவ்வளவு குதர்க்கமான வாதம். நான் எந்த வீட்டுல செத்தவன துணுக்காயில தேடுறது, செம்மணி எப்படி மழுங்கடிக்கும்? உங்களுடைய மாமா வந்து கொல்லப்பட்டார், அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் புலிகளால. அப்ப அங்க துணுக்காயில வச்சிருந்த ஆக்கள்ல ஒரு மிக குறுகிய ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் தப்பி இருக்கணும். மிச்சாக்கள் என்ன சொல்லினோம், அங்க இருந்து 100-200 பேர் கொண்டு போகப்படுவினோம், ராவு கொண்டு போனா திருப்பி அவியல் வாரதில்லை. அவையில சிவபுரம் என்ற இடத்துல கொண்டு போய் எரிச்சு, அதாவது விடுதலை புலிகளுக்கு மிக தெளிவாக தெரியும் சாட்சி இல்லாமல் ஆக்களை இல்லாமல் ஆக்குறாங்க.
அப்ப பல பேர் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, அருண் நீங்க தேடி பிடிக்க மாட்டீங்க. இவங்க இங்க கொண்டு போய் துணுக்காயில வச்சு சாக்கொண்டு அங்க வியல புதைக்க இல்லை. இவியல் எல்லாரையும் என்ன செய்யறது, அங்க இருந்து கொண்டு போய் சிவபுரம் என்ற இடத்துல எரிச்சு டிஸ்போஸ் பண்ண, முழுமையாக தடயங்கள் இல்லாமல் ஆக்குறது. பவனி குளத்துல கொண்டே அந்த சாம்பலை கூட கரைச்சு போடுவாங்க. ஆகவே நீங்க தேடி பிடிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த சித்திரவதைகள் முகாம்கள் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது. நீங்க விசாரணை மற்றது தப்பி வந்தாக்கள் இருக்கிறார்கள். இப்ப எங்கள்கிட்ட சில பேர் கேட்கறாங்க, நீங்க இந்த நேரம் எழுதிட்டு தான் இப்ப இல்லையே, விடுதலை புலிகள் இல்லை, அப்ப நீங்க யாரை தண்டிக்க போறீங்கன்றா 12,500 பேர் புனர்வாழ்வு பெற்று வந்தவர்கள் விடுதலை புலிகள் இல்லையா? எங்கட மாமாவை கடத்தி கொண்டு போன ஆக்கள்ல ஒரு ஆள் இன்னும் சாவச்சேரியில மிகப்பெரிய பணக்காரனா புனர்வாழ்வுக்கு பின்பு வந்து கடையெல்லாம் போட்டு நகைக்கடை வச்சிருக்கு. அது மாதிரி எங்களுக்கு தெரியும், இன்னும் உலாவி கொண்டிருக்கா. குமரன் பத்மநாபன் யார்? 2ஆம் தர விடுதலை புலி. குமரன் பத்மநாபன் இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்ஸுக்கு நீதிக்கு முன்னால தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப எங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்க யாரை தண்டிக்க போறீங்க. நாங்க எங்களுக்கு தெரியும் இன்னும் ஆக்கள் இருக்காவே. இந்த மல்லி முகாம் என்று சொல்ற துணுக்காய் முகாம் நடத்தின ஆக்கள்லயே சில பேர் கனடாவில் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல எல்லாம் இவங்க தஞ்சம் கோரி அங்கெல்லாம் மிக சொகுசா வாழ்கிறார்கள். எங்களை இன்றைக்கு நாங்க அங்க போய் எங்களோட பிரச்சனைப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க தான். இளைஞர்கள் நாங்க துணுக்காய்க்கு இன்னைக்கு போய் அந்த இன்றைக்கு உங்களோட வந்து பிரச்சனைப்பட்டவர்கள் சாதாரண பொதுமக்களா யாரா அவர்கள்? இல்ல அவையில ஒரு கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சார்பில் கடந்த தேர்தலில் போட்டிக்கிட்ட ஒரு ஆள் தான் அதை முன்னுக்கு நின்று அவற்றை செட்டப்பில் அவற்றை ஆக்கள் தான் அங்க வந்தது. நாங்க அங்க போய் அந்த இடங்களை பார்த்து வீடியோகள் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஆவணப்படுத்தி கொண்டு இருக்கல இவங்க இன்றைக்கு 3 நாளைக்கு முன்னுக்கு என்னுடைய மனைவி தனியா அங்க தன்னுடைய இன்னொரு நண்பியையும் கூட்டிக் கொண்டு எங்களுக்கு கூட சொல்லல, சொன்ன நாங்க அதை தடுத்து போடுவோம் என்று போட்டு அவ தனியா இன்னொரு பிள்ளையன் கூட்டிக் கொண்டு தான் நாங்க போயிருக்கிறோம். அவருக்கு வெளிநாட்டுல இருந்து இதுல தப்பி வந்த ஒரு ஆள் தகவல் கொடுத்திருக்காரு, இந்த இடத்துல தான் நான் இருந்த நாள், இங்கதான் முகாம் நடந்தது. அப்ப அவ போய் அங்க விசாரிச்சு ஒரு கடையில விசாரிக்கலாம். அந்த கடைக்காரன் வந்து இவன் கஜேந்திரகுமார் கட்சிக்கு வேலை செய்யறவன். அப்ப அவனுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. அப்ப அவன் ஆனா சொல்லியிருக்கான், நான் என்னுடைய அப்பாட இன்றைக்கு பிறந்த நாள், நான் அந்த இடத்துல போய் ஒரு மெழுகு திரி ஒன்று கொளுத்தணும், ஒரு கற்பூரம் ஒன்று கொளுத்தி ஒரு நான் ஆத்மா சாந்தி இது செய்யணும், இப்படி ஒரு இங்கே ஒரு இது ஒன்று இது இருந்தது எனக்கு ஒரு தகவல் இருக்கு. இவ அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் பற்றி அந்த ஊரை சேர்ந்தவர்களே முதியவர்களோட நான் இவ கதைச்சிருக்கிறா. அந்த முதியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இங்க இந்த சைட்டால போகக்குள்ள நாங்க இந்த பக்கம் திரும்ப கூடாது, திரும்பி நாங்களை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்படி இங்க ஒரு மிக 16 ஏக்கருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை புலிகளோட தளம் ஒன்று இருந்தது. அங்க அவையோட வாகனங்கள் திருத்துமிடம், பயிற்சி கூடம் எல்லாம் சகலதும் இருந்தது. அதுக்குள்ளதான் இவியலையும் வச்சிருந்தது. இதெல்லாம் அங்க இருக்கிற நிறைய பேர் எங்களுக்கு தந்தது. அந்த ஊருக்குள்ள இவியல் வந்து எங்களோட பிரச்சனைப்பட்ட ஆக்களுக்குள்ளேயே பல பேர் அந்த தகவலை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாங்க அதை செஞ்சு கொண்டிருக்கல இந்த கடைக்கார இளைஞன் டக்கண்டி தண்டை இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆக்களுக்கு போன் பண்ணி நாங்க அதை பெருசுபடுத்தல. இவைய வந்துட்டு போன பிறகு கூட நாங்க 1 மணி நேரத்துக்கிட்ட எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் மோட்டார் சைக்கிள்ல வந்து எங்களை மறைச்சிட்டோம். மறிச்சொன்னையும் மறிச்சு இப்படியா நீங்க இப்படி சொல்லுவீங்க, இங்க ஒரு முகாம் இருக்கல. இப்ப அவையோட குதர்க்கமான வாதங்களை பாருங்க. இந்த இளைஞர்களுக்கு வரலாறே தெரியான்றது எனக்கு அதுல தெளிவா தெரிஞ்சுது. அவங்க சொல்றாங்க 90ஆம் ஆண்டுகள்ல விடுதலை புலிகளே இல்ல, விடுதலை புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ள ஒளிச்சிருந்தவங்க, இந்தியன் ஆர்மி தான் பரவலா நின்றது, நீங்க சொல்ற எல்லாம் போய் யாழ்ப்பாணத்துல அப்படி ஒரு முகாமை இருக்கையில 90ஆம் ஆண்டு என்னண்டு விடுதலை புலிகள் ஆக்டிவா வேலை செஞ்சு அவங்க என்னட்ட கேட்கிறாங்க. சரி, அப்ப எவ்வளவு வியக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் ஆபரேஷன் ஜூன் 5ஆம் தேதி 87ஆம் ஆண்டு பூமால நடக்குது. 1980 ஆபரேஷன் பூமாலை என்று வந்து இவங்க இதுல போடுறாங்க, ஜூன் 5ஆம் தேதி சாப்பாடு போடுறாங்க. ஜூலை மாதம் 27ஆம் தேதி 1987 இந்த இந்தோலங்கா இந்திய இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்திடுது. 29ஆம் தேதி 31ஆம் தேதி 1ஆம் தேதிக்கு இடையில முதலாவது கப்பல் வருது இந்தியன் ஆர்மியோட சேர்ந்துதான் விடுதலை புலிகள் சத்தம் போடாம அந்த டைம் அவையோட சேர்ந்து இயங்க வலிக்கிட்டக்குள்ள தான் அவங்க முழு ஆயுத கலைவுக்கு வேட மட்டும் இல்ல விடுதலை புலிகள் சகல இயக்கங்கள் அந்த காலத்துல விடுதலை புலிகள் தளபதிகள் கனவே திருமணம் செய்து அந்த திருமணத்துல சுபேந்தர் சிங் இந்திய ராணுவ அதிகாரிகள் வந்து பங்கு பெற்றி வாழ்த்து செய்து நினைக்கிறேன். மாத்தியாவும் அப்பதான் திருமணம் செய்து கொண்டு வர நினைக்கிறேன். மிக இணக்கமாக இந்திய படைகளோட அந்த டைம்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. பிறகுதான் ஜூலை ஆகஸ்ட் முதல் வாரத்துல முழுமையா இந்திய படை வருது. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 12ஆம் தேதி ஆபரேஷன் பவான் வந்து பல்கலைக்கழகத்துல பாராசூட்ல இறங்குறாங்க. புலிகளோட முக்கியமான ஆக்கள் என்ன அந்த ஆயுதங்கள் பாரமளிக்க அது ஒரு வரலாறு நினைக்கிறேன். செம்மணி படுகொலை அந்த செம்மணி புதகுழிகள்ல
இந்த இந்திய ராணுவத்தால கொல்லப்பட்டவர்களும் இருப்பினம் நினைக்கிறீங்களா? இருக்கலாம் இருக்கலாம், அதான் நாங்க சொல்றோம். இப்ப 89கள்ல இந்திய ராணுவம் வெளியேற தொடங்கிட்டு ஐபிகே அர்ஜுன் சாரி அருண் சித்தார்த் வந்து இந்த செம்மணி படுகொலையில படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இலங்கை ராணுவம் செய்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கதுதான், அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க எவரா இருந்தாலும் குற்றம் தான், குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது எவரா இருந்தாலும், அது இலங்கை ராணுவமாக இருந்தாலும் தண்டிக்கப்பட கண்டிப்பா. ராணுவம் இப்ப நான் நடுகளுமே சொல்றேன், இலங்கை ராணுவம் இல்ல, உலகளாவிய ரீதியில அரசாங்கம் என்றது ஒரு இயந்திரத்தனமான ஒரு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக வேலை செய்யற ஒரு அமைப்பு. அது ஒரு சிஸ்டம். அது நீங்க எந்த நாட்டுல போய் தனி நாடு கேட்டாலும் அந்த நாட்டு அரசு உங்களை மிக மோசமாக அடக்கத்தான் செய்யும். ஏன் குவாண்டனாமோ அபுகுராப் சிறைகள் அமெரிக்காவில் இது பண்ணப்பட இல்லையா? யுத்த குற்றங்கள் நேட்டோ படைகள் செய்யலையா? காசாவில் இன்றைக்கு என்ன நடக்குது? பலஸ்தீன்ல என்ன நடக்குது? காசாவில் எப்படி செத்து மடிஞ்சு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஐநா அதை பார்த்து கொண்டு அங்க போகாம இங்க வர வேண்டிய தேவை என்ன? அப்படி வாரவர் வெறுமனவே விடுதலை புலிகளுக்கு என்ன ராணுவத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மட்டும் காது கொடுத்து கேட்கிறதே, ஏனைய குற்றச்சாட்டுகளே இவர்கள் தோண்ட மறுக்க உயிர் தான். இப்ப என்னடா அவங்க கேட்கிறாங்க என்ன தெரியுமா? அந்த இளைஞர்கள், நானும் தமிழ், நீயும் தமிழ், நீ ஒரு தமிழன், நீ என்னத்துக்கு இதை தூக்கி பிடிக்கணும் ஏண்டா? அப்ப நீ தமிழன் என்ன கொலை செஞ்சலாம், அப்ப அது ஓகே. தமிழன் தமிழனை கொலை செய்யலாமா? இவன் இந்த புத்தகம் எழுதின ஒரு இடத்துல சொல்றாரு, இவன் ஒரு புழு கூட will turn on man. ஆனா தமிழ் தேசியம் உங்களை தமிழன் எல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்ல தானே? ஏற்றுக்கொள்ள தேவையில்லைன்றதை என்ன சொல்றேன். உங்களை மட்டும் இல்லையா, உங்கள் சார்ந்த சமூகங்களையும் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ள இல்ல தானே? இல்ல, என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டாம். செய்ததா அண்ணா இவ என்ன ஏற்றுக்கொள்றது? நான் இவனை ஏற்றுக்கொள்ளல. இப்ப இவைக்கு சிங்கள சம்பந்தியான விக்னேஸ்வரன் 2 பொம்பளை புள்ளிகளும் கல்யாணம் கட்டியிருக்கிறது வாசுதேவ நாணயக்காரர் என்று சொல்கின்ற ஒரு இனவாத கருத்துக்கள் உள்ள ஒரு அமைச்சர் ஒரு ஆள்ட மகன். இன்னொரு பெண் பிள்ளை கல்யாணம், அவையோட பர்சனல் விஷயம் இது. ஆனா சொல்றேன், அப்ப அந்த பிள்ளைகளுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து இன்னைக்கு தேசியம் என்ன வேடு? தமிழ் தேசியம், அம்மாட தேசியமா அப்பாட தேசியமா? சொல்லுங்க. சுமந்திரன் மகன் கல்யாணம் கட்டு ஒரு சிங்கள பிள்ளை. கஜேந்திரகுமார் ஆக்கள் வாழ்றது, பிசினஸ் செய்யறது எல்லாமே அங்கதான். கழுப்பு தாண்டு தான் ஸ்ரீமா சொல்ற கஜேந்திரகுமார் அம்மா. அப்ப இவ என்ன தேசியம்? இவ என்ன எங்களுக்கு தேசியம் சொல்றது? அவர்கள் உயர் சாதி. அதுதான் என்ன இங்க அதுதான். அப்ப இந்த இப்ப எனக்கு வந்து உண்மையிலேயே நான் மிக அட்வான்ஸா சிந்திக்கிற ஒரு ஆள். எனக்கு வந்து இந்த சாதி, மதம், தேசியம், இனம், மொழி, நிறம் இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு மனிதனாகத்தான் என்ன உணர்றேன். நான் ஒரு இளைஞனாகத்தான் எங்கேயும் என்ன பதிவு செய்யறேன். தமிழ் தேசியம் அருண் சித்தார்த்த துரோகி என்றதுல உங்களுக்கு மன வருத்தமா இருக்கா? ஐயோ, எனக்கு சந்தோஷம். தமிழ் தேசியம் யாரையெல்லாம் துரோகி என்றது? சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபலை துரோகி என்று கொலை செஞ்சது, சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபலை கொலை செய்தது துரோகி என்று, கோப்பா கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபலை கொலை செய்தது துரோகி என்று, ராஜினி திருநகம் என்கின்ற மிகப்பெரிய புத்திஜீவியை கொலை செய்தது துரோகி என்று, செல்வி என்கின்ற உலகத்திலேயே PEN பெண் அவார்ட் வாங்கின கவிதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் வழங்கப்படுற உச்சபட்ச விருது வாங்கின ஒரே ஆள் இலங்கையில செல்விய துரோகி என்று கொலை செய்தது. விஜிதரன், மாணவ தலைவர்கள், விமலேஸ்வரன், ஆல்ஃபிரட் துரையப்பா, அமிர்தலிங்கம் யார்ட்ட வீட்டுல சாப்பிட்டாங்க, யார்ட்ட வீட்டுல உண்ட பிளேட்டுக்கே சாப்பிட்டுட்டு கொலை செஞ்சுட்டு போனாங்க. அப்ப இவர்கள் எனக்கு மாமனிதர் பட்டம் தர தேவையில்லை. இவர்கள் மாமனிதர் பட்டம் கொடுக்கறது யாருக்குண்டா, குமார் பொன்னம்பலம் தண்ணி ஒரு பிளே போய் என்று சொன்னவர். நான் ஒரு பிளே போயாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும் பிளே போய் என்றா என்ன அர்த்தம்? 29 பென்ஸ் கார் வச்சிருந்தவர் தன்னுடைய கலெக்ஷன்ல. அவருடைய பொழுதுபோக்கு வந்து பென்ஸ் கார் சேகரிப்பு. நாங்க முத்திரை சேகரிக்க அவர் பென்ஸ் கார் சேகரிச்சு கொண்டு இருந்தவருக்கு தான் இவர்கள் மாமனிதர் பட்டம் கொடுப்பாங்க. அந்த 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 ஊத்தவாளி மாமனிதர் பட்டம் எனக்கு தேவையில்லை. அப்பஞ்சத பிள்ளைக்கு மகன் என்ன செய்யறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அது சரி, கஜேந்திரகுமார் அதுக்கு பிறகு லண்டன்ல படிச்சு அவர் லண்டன்ல இருந்து அவர் மிக சொகுசாக ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து எல்ஓஎல்சி என்று சொல்லப்படுகின்ற இப்ப சிங்கள தேசம் என்று சொல்லி நின்றான். அங்க இருக்கிற நிறுவனங்கள்ல முதலிட்டு அதுல உழைச்சு அங்க வாழ்ந்து கொண்டு தமிழர் தாயகம் என்று சொல்லி கொண்டு இங்க தமிழர் தாயகம் என்றா நீங்க தமிழர் தாயத்துல வந்து வசிக்கல. நான் இன்னும் யாழ்ப்பாணத்துல தான் வசிக்கிறேன். நீ ஏன் வசிக்கல? நீ ஏன் வெள்ளவத்தையிலையும் கொல்பிட்டிலையும் கொழும்புலையும் வசிக்கிறேன்? தமிழர் தாயத்துல வந்து வசிக்கலாம் தான். ஏன் வசிக்கலாண்டா?
உனக்கு தெரியும் இங்க விட அங்க நீ சொகுசாக வாழலாம், அங்க உனக்கு சந்தர்ப்பம் இருக்கு, உன்னுடைய மகனை நீ ராயல் காலேஜ்ல படிப்பிக்கலாம். என்ன பல் சமூகம் எல்லா சிங்களம் முஸ்லீம் பேக மேல இருக்கிற ஒரு பல் சமூகத்துல நீ வாழலாம், உனக்கு அங்க பாதுகாப்பு இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, நீ சொகுசா வாழலாம். இங்க அதெல்லாம் இல்ல உனக்கு. இப்ப அருண் சித்தார்த் இந்த அரசியலுக்கு ஊடாக இந்த நேற்று நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஊடாக என்னத்தை சாதிக்க நினைக்கின்றீர்கள்? நான் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எனக்கு நீதி வேணும், வேற கதையில. நான் அந்த நீதிக்காக செத்து மடியவும் தயார். ரோட்ல என்னை சுட்டு போட இன்றைக்கு இந்த அங்க அவசரப்பட்ட அந்த தூண்டி விடப்பட்ட இளைஞர்கள்கிட்ட நான் பார்த்தோண்டு ஒரு படியம் வந்து சொல்றான், வயிற்ற தூக்கி காட்டி இதுல செல்பீஸ் அவனுக்கு பட்டிருக்கு. நான் விடுதலை புலியில இருந்த நான் என்ன விடுதலை புலி பலாத்காரமாக தான் கொண்டு போனது, எனக்கும் இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா நான் வந்து வழியில விடுதலை புலிக்கு எதிராக பேசலையே எனக்கு அவன் சொல்றான். சரியா? பிறகு அவன் அதே அந்த இளைஞன் சொல்றான், நீ வந்திருக்கிற இன்றைக்கு பென்ஸ் கார்ல. நான் பென்ஸ் கார்ல போகல, நான் போனது அந்த டிவி சேனல் காரன் கொண்டு வந்த ஒரு ஜீப்ல. சரி, ஒரு சிஹெச்ஆர் டொயோட்டோ ஜீப்ல. அது எண்டையும் இல்லை, என்னட்ட இது வரைக்கும் சொந்தமா ஒரு வாகனம் இல்லை. எனக்கு என்னுடைய கட்சி தான் ஒரு கார் ஒன்று தந்து இருக்கு, தவிர என்னட்ட வாகனம் இல்லை. அப்ப அவன் சொன்ன, நீங்க பென்ஸ் கார்ல வந்திருக்கிறீங்க, நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க திரிகிறோம், எங்கட வீடுகள்ல ஆக்களை இழந்துட்டு. அப்ப அவனோட வேதனை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னண்டா அவனை எவ்வளவு பாவிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு அந்த ஆத்திரம் வருது யார் மீதுண்டா, நல்லா வாழ்றவனை பார்க்கல அவனுக்கு கோபம் வருது. அவன் நினைக்கிறான் நானும் அதேதான் செஞ்சு கொண்டிருக்கேன், கயந்தகுமார் பொன்னமலை செய்யறதுதான் நானும் செய்யறேன். நான் இதெல்லாம் காசு வேண்டிட்டு எனக்கு இதெல்லாம் செய்யக்கல, எனக்கு ராணுவம் காசு தருது, அரசாங்கம் காசு தருது, நான் எனக்கு ஒவ்வொரு கோடி வருது. அந்த பையனுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் என்ன செய்கிறார்கள் என்று தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அது சரி, அது மட்டும் வாய்ப்பில்லை. நீங்க நினைக்கிறீங்களா அங்க இருக்கிற அந்த மல்லாவில இன்றைக்கு தொழுக்காயில வந்து சண்டை பிடிச்ச பொடியங்களுக்கு இந்த அறிக்கை அவங்க வாசிச்சிருப்பாங்க இல்ல? இந்த மனித அம்னஸ்டி இன்டர்நேஷனல், சர்வதேச மன்னிப்பு சபை, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப், உலகளாவிய ரீதியில நம்ப தகுந்த ஆவணங்கள் எதையாவது அவர்கள் வாசித்திருப்பார்களா? இல்ல அண்டன் பாலசிங்கம் எழுதின புத்தகத்தை வாசிச்சிருப்பார்களா? சுதந்திர வேட்கை இல்ல அடேல் பாலசிங்கம் வாசிச்சிருப்பார்களா? இல்ல உலகளாவிய நடக்கிற போராட்டங்களை அவர்கள் காது கொடுத்து பார்த்திருப்பார்களா? இல்ல, இவர்கள் அப்பட்டமாக புலிகளை பாவிச்சு இன்றைக்கு அரசியல் செய்கிறவர்களாலும் மூல செலவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்க்க எனக்கு அவர்களோட என்ன கோபம் இல்லை, பரிதாபமா தான் இருக்குது. அவர்கள் சொல்றாங்க, அவங்க ஒத்துக்கொள்றாங்க, இங்க நீங்க புதைக்கப்பட்டிருக்க நீங்க சந்தேகிச்சா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம், தோண்டுவோம் இங்க. நீங்க ஆனா போலீஸோட கோர்ட்டோட வாங்கும், நாங்களும் முனைஞ்சு போலீஸ் வந்த பிறகு நீங்கள் தானே ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க, இப்ப புலிகள் வந்து எந்த ஒரு அடையாளத்தையும் விட்டுட்டு போகல, அவர்கள் எரிச்சு அந்த சாம்பலையும் கடல்ல கொண்டே கரைச்சாச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆதாரத்தை இந்த துணுக்காய் முகாமில் எடுப்பீங்க? இல்ல, அங்க நாங்க சில ஒரு போராட்டத்தை பார்த்தோம், பழைய பங்கர்கள் இதுகள் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு இதை வந்து நாங்கள் இப்ப இந்த சம்பவம் நடந்ததால இது போலீஸ்ல வந்து இது போய் ஸ்டேட்மெண்ட் எடுப்பட்டு ஓய்சி ஸ்பாட்டுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து எங்கள்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து இப்ப அவங்க எங்களை சொல்லியிருக்காங்க, சிஐடியில கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. இப்ப நாங்க இங்க இதை கோர்ட்டுக்கு போற அந்த வேலையை நாங்க பார்க்கலாம். ஆனா அவர்களுக்கு தான் இதை விட கூடுதலான அதிகாரம் இருக்கு, அவர்களோட ஸ்பாட்ல இது பண்ணி இது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்க நீதியா என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு இப்ப இழந்து போனவண்ட புதகுலியை தோண்டி கொண்டு வரதை விட இந்த சம்பவம் நடந்ததை நீ முதல் உறுதிப்படுத்தி, இப்படி ஒன்று இருந்தது, இது இப்படி இருந்தது, இப்ப இதுக்கான காரணமானவர்களை தண்டனைக்கு உட்படுத்து, கைது செய், அவர்களை கோர்ட்ல நிற்பாட்டு. அவர்கள் சொல்லட்டும், வந்து 4000 பேர் இல்ல, நாங்க இதுல ஒருத்தரையுமே கொல்லல, நாங்க எல்லாரையும் ஐயோ சாமி நல்ல வடிவா வச்சிருந்து காப்பாத்தி அனுப்பினாங்கன்னு அவைய சொல்லட்டும். இப்ப இவைய எப்படி சொல்லலாம்? 4000 பேர் இங்க இல்லையாண்டு இவைய கொண்டர் வரையிலேருந்து இவைய எப்படி சொல்லலாம்? இவியலும் வந்து அதை நிரூபிக்கணும். இன்றைக்கு வந்து இந்த இளைஞர்கள் எங்களுக்கு தெரியும் இவையில என்னென்னு கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, இவர்களும் வந்து நிரூபிக்கணும். நாங்க இவர்களுக்கு எதிராக இவர்களை போய் இப்ப இன்னும் பிடி ஆக்ட் இருக்குது, பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் இலங்கையில இருக்கு. சரியா? நீ வந்து நான் விடுதலை புலியில இருந்து வயிற்ற தூக்கி காட்டி நீ விடுதலை புலிகளை நியாயப்படுத்தக்கல, 4000 பேர் இங்க கொல்லப்படையில, இங்க கேம்பே இல்லை என்று சொல்லக்கல, அது இருந்ததுன்னு நான் உறுதிப்படுத்தினா பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல உன்னை இன்றைக்கு உள்ள போடலாம். சரியா? ஆனா எனக்கு உன்னோட இல்ல பிரச்சனை, எனக்கு உன்னுடைய தலைவர்களோட பிரச்சனை. சரி, இதை நியாயப்படுத்துறவனோட பிரச்சனை. நீங்க இப்படி சொல்லலாம், அருண் சித்தார்த்துக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அவன் அதுக்காக போராடுறான், அது எந்த பிரச்சனை இல்லை, அவன் அதை நிரூபிக்கலாம், அது அவன் பிரச்சனை. இப்ப இவையெல்லாம் துள்ளி குதிக்க வேணும். இப்ப நான் சொல்றது பொய்யா இருந்தா இவையெல்லாம் துள்ளி குதிக்க வேணும். எனவே செம்மணி புதைகுழிகள்ல நேற்று முன்னாள் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், மற்ற பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செம்மணி புதைகுழி ஒரு அரசியல் குத்தகைக்கு போயிட்டா.
போயிட்டு அது ஒரு பாசிசம் தானே. இப்ப நான் 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 ஒரு 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 அநீதியை உட்படுத்த இடத்துல கோர்ட் வந்து தோண்டது இல்லை. யார் வந்தா உனக்கு என்ன? நீ இதுல இருக்கிற அரசியல் ஆதாயத்தை தானே நீ அடைய பாக்குற. யார் வந்தா என்ன உனக்கு? மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள விடுவார்கள். அதுல இருந்தார்கள் மக்கள் இல்லையே. ஒரு 500 பேர் இருந்தா அந்த 500 பேர் மக்கள் இல்லையா யாழ் மக்கள்? என்ன இன்றைக்கு யாழ் மக்கள் நீங்க எவ்வளவு தமிழ் தேசியம் கதைச்சும் என்பிபி என்கின்ற முன்னாள் ஜேவிபி யுத்தத்துக்கு ஆதரவாக சிங்கள இளைஞர்களை திரட்டின ஜேவிபிக்கு தானே வாக்களித்திருக்கின்றார். 3 பேரை பாராளுமன்றம் அனுப்பிட்டார்கள் தானே அவர். அப்ப உங்களோட தமிழ் தேசியம் தோன்றுறது தானே இந்த இடத்துல. மக்கள் நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கல தானே. அதே மாதிரி அது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தமிழ் தேசியம் கதைக்கிற தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வாக்கண்டால் ஒன்று ஸ்ரீதரன், அடுத்தது சுமந்திரன், அர்ஜுனாவையும் சொல்லலாம். அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்கு விழுந்த வாக்குகளும் சரி, தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகளும் சரி, தமிழ் தேசியத்தோட இந்த சம்பந்தமும் இருக்கிறதாவும் தெரியல. இல்ல இன்றைக்கு மட்டும் இல்ல, அங்கஜனுக்கு வாக்கு இங்க 50,000 36,000 விழுந்திருக்கு. டக்ளஸுக்கு பலகாலமாக விழுந்து கொண்டு வந்திருக்கு. பிள்ளையானுக்கு ஜெயில இருக்க 60,000 நீங்க துரோகிகள் சொன்ன ஆக்கள மக்கள் வெல்ல வைத்து இருக்கின்றார். அதே நீங்கள் நினைக்கிறீங்களே என்ன? அப்ப அதே நடந்திருக்காது. அதுதான் ஒரு தொகுதி மக்கள் ஒரு மாயையில சிக்கப்பட்டிருக்கிறார். அல்லது இந்த கதையாடல்கள் எல்லாம் இந்த என்ன சொல்றது சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற இந்த கதையாடல்கள் எதையும் மக்கள் கண்டுகொள்ள இல்லையா? அதுவும் இருக்குது. மக்கள் வந்து பெரிசா சமூக வலைத்தளங்கள்ல எடுத்து அதை மையப்படுத்தி வாக்களிக்கிறதும் இல்லை. ஆனா அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்கள் ஒரு பெரிய மாயைக்குள்ள சிக்க வைக்கப்பட்டும் இருக்கிறார். அப்படியான ஒரு தொகுப்பு ஸ்ரீதரன் வாக்கு வாங்கி அப்படியா அர்ஜுனாட இது வந்து அப்படி அர்ஜுனா பச்சை ஒரு கோமாளி கூத்து தானே அர்ஜுனாண்ட ஒவ்வொரு கதை. இப்ப நீ சொல்ற எந்த அப்பா போலீஸ்ல இருந்தாரு, உண்டே அப்பா அப்ப சிங்கள நீ இப்ப சொல்ற மாதிரி தமிழ் மக்களுக்கு இனவழிப்பு அது இது நடந்தா என்னண்டு அவர் போய் உண்ட ஸ்ரீலங்கா போலீஸ்ல சேர்ந்தார். எத்தனையாம் ஆண்டு சேர்ந்தார்? இந்த இனவழிப்பு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு 56 தொடங்கிட்டு அவர் தன்னுடைய தகப்பனார் விடுதலை புலிகளுடைய சிங்களத்துல தெளிவா சொல்ல ஆரம்பத்துல ஸ்ரீலங்கா போலீஸ்ல வேலை செஞ்சார். பிறகு விலத்தி வெளிநாடோ அவங்கயோ போனார். பிறகு திரும்பி வந்து புலிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். சிங்களத்துல சொல்றேன், புலிகள்ல வேலை செய்யல, புலிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். சிங்களத்துல ஒரு கதை, தமிழ்ல ஒரு கதை சொல்றாரு. தமிழ்ல சொல்றாரு. அவர் நடேசனுக்கு 2ஆவதா இருந்தவர். அப்போ அவன் கேட்கிறான் சம்முதித்த, உங்களுடைய அப்பா 2ஆவதா இருந்தான்னு தானே நீ சொல்லி அப்படி சொல்ல வேண்டாம் நீ, அவர் சம்பளத்தை இளைஞர். அது மாதிரி இந்த மாதிரி மக்களை மிக லாபகமாக ஏமாத்துறவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார். அது எல்லா இடத்துலயும் அந்த அரசியல் போகுது. அது கனகாலம் போகாது. உங்களுக்கு தெரியும் தானே, டெமோக்ரஸியில நீங்க சில பேரை சில காலமும் மாத்தலாம், பல பேரை பல காலமும் மாத்தலாம், எல்லாரும் எல்லா காலமும் மாத்தலாம். இப்ப நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் ஜேவிபி என்பிபி அந்த கூட்டுக்கு எதிராகவும் செயற்பட்டு வருகின்றீர்கள். இப்ப இந்த எடுத்திருக்கிற இந்த அரசியல் நடவடிக்கை எதன் பாட்பட்டது? அப்ப நீங்க அரசாங்கத்தோட நிக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப இல்ல, நான் அரசாங்கத்தோட இல்ல, நான் எங்க அரசாங்கத்தோட எப்ப நான் அரசாங்கத்தோட இவையே சொல்றேன். இப்ப ஜேவிபிக்கின்ற சிந்தனை கருத்துகளும் என்னுடைய கருத்துகளும் என்றைக்குமே அந்த கொள்கை ரீதியாக ஒத்து போகாது. நான் அவர்களை மிக மோசமாக விமர்சிச்சிருக்கிறேன். ஜேவிபியும் இதே மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில பாரிய படுகொலைகள் செய்திருக்கு. 60,000 பேருக்கு மேல இவர்களுடைய 2 கிளர்ச்சியில இறந்திருக்கின்றார். இவர்கள் இலங்கை அரசாங்கமும் ராணுவத்தினரும் செய்த படுகொலைகள் தானே. ராணுவம் இவர்களும் இங்க புலிகள் என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகளை பாவித்தார்களோ அதே மாதிரி அங்கேயும் இவர்கள் களை எடுத்தார்களே. மிகப்பெரிய புத்திஜீவிகள் எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார். நிறைய பேர்களோ சரியா. அப்ப இன்றைக்கு பிள்ளையான இவர்கள் கைது செய்து வச்சிருக்கிற என்ன துணைவேந்தர் கடத்தல் என்று சொல்றாங்க 2006. இந்த கடத்தல்களுக்கு எல்லாம் கோட்ஃபாதர்ஸ் இவியல் தான் இதெல்லாம் முன்னுக்கு போட்டு கொடுத்தது. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜேவிபியால சுடப்பட்டு கொல்லப்படுற ஒரு ஆளை முழங்காலுக்கு கீழே தான் பட்டி தூக்கி கொண்டு போகலாம் என்ற ஒரு சட்டமே இருக்கு. அவருக்கு எந்த கௌரவமும் கொடுக்க முடியாது அந்த பிணத்துக்கு கூட. அப்ப நாங்க ஒரு இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்தின் பேச்சாளராக இருக்கின்ற கேபினட் டிசிஷனை சொல்ற நலிந்த ஜெயதீஷோட நான் ஒரு விவாதத்துல கலந்து கொள்ள நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன். என்னோட லிஸ்ட் இருக்கு, சிங்கள மக்கள் தான் லிஸ்ட் இருக்குது, இப்படி ஜேபியால கொல்லப்பட்ட மக்கள், இவர்களுக்கு நீங்க என்ன விமோசனம், இவர்களுக்கு நீங்க என்ன ஜஸ்டிஸ் நீதி வழங்கி இருக்கிறீங்க, இவர்களுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நட்டாடு கொடுத்துருங்க, போய் அதை செஞ்சுட்டு வாங்க. இல்ல நாங்க மன்னிப்பு கேட்டா சரியா?
எந்த வீட்டை நீ ஆளை வந்து கொலை செஞ்சுட்டு நான் மன்னிச்சு கொள்ளண்டா, அப்ப உண்ட வீட்டை வந்து நான் கொலை செஞ்சுட்டு மன்னிச்சு கொள்ளண்டா சரியா? உன்னோட ஒரு லிஸ்ட் இருக்கா? நீ எத்தனை பேரை கொண்டு எத்தனை ஆயிரம் பேரை கொலை செய்தான்ற ஒரு லிஸ்டாவது கூட கட்சி தலைமையத்தில் இருக்காங்க. அவருக்கு அதை சொல்லல. சோ நாங்க அரசாங்கத்தோட அருண் சித்தார்த்து இல்ல. அருண் சித்தார்த்தின் இந்த போராட்டத்தை நடத்த சொல்லி இலங்கையின் புலனாய்வு துறையோ அதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகளோ நிதி வளங்கள் ஏதாவது செய்து சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நான் முதல் சொன்னேன். இப்ப பிரேமதாசாட்ட ஆயுதம் வேண்டலாம் விடுதலை புலிகள், காசு வேண்டலாம் மஹிந்த ராஜபக்ச 200 கோடி வேண்டலாம். இவர்கள் எல்லாம் எல்லா தரப்பு எதிரிகள், அதாவது பொன்சேகாவுக்கு வாக்கு சேகரிக்கலாம், ராணுவ தளபதியா இருந்த பொன்சேகாவுக்கு, மைத்ரிபால சிறிசேனுக்கு வாக்கு சேகரிக்கலாம், ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்கு போட சொல்லலாம், அருண் சித்தார் ராணுவ புலனாய்விட்ட காசு வேண்டான்னு சொல்லலாம். இதுதான் இவன் இது. நான் 50% டைம் பண்ணது கிடையாது. அதாலதான் எனக்கு எதையும் பேசக்கூடியதா இருக்கு. இல்ல நான் என்ன பேசலாம், என்னால இது பேச முடியுமா? நான் சொல்ல செம்மன்ல ராணுவம் கொலை செஞ்சிருந்தா போய் தூக்கி உள்ள போடு. கிருஷாந்திட கேஸ் நாங்க சொல்றோம் மிக மோசமான ஒரு இதன் உள்ள போடு. நாங்க சொல்றோம் குடுமி ஜெயந்திரனே ஆட்டி படைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறேன். இப்ப இவேட வாதம் என்னண்டா, இப்ப ஒரு ஆள் எழுதுறார் அருண் சித்தார்த் யாரு மதிசுதான் யாரு செத்தார் இந்தியாவுல ராஜீவ்காந்தி குண்டு வச்சு அந்த குண்டுல எத்தனை சின்னஞ்சிறுவன் குருமியல குஞ்சு உரிமனை எல்லாம் செத்தது பக்கத்துல இருந்த ஆக்கள் எல்லாம். அப்ப அவர்களுக்கு சாந்தன் என்ன பதில் சொல்ல போற? அப்ப சாந்தன் தம்பியார் எழுதுறார் துணுக்காயில நாங்க எப்படி போடக்கல, அவர் எனக்கு ஒரு இதுல எழுதுறார், என் வாய்ப்புக்கு முக்காம போங்க, நீங்க விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டுறதால ராணுவத்தை புனிதப்படுத்தலாம், விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டுறதால ராணுவத்தை எங்க புனிதப்படுத்துறோம்னா அது எப்படி அது ரெண்டு சமனாகும் சொல்லுங்க நீங்க. எனக்கு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான சிந்தனை முறையாண்டு. என்ன எந்த வீட்டை நீ வந்து கொலை செய்திருக்கிற அதை நான் சொல்றேன், இது எப்படி ராணுவத்தை நான் சரி என்று சொல்றதா? ஆனால் நீங்கள் ராணுவம் செய்த அடக்குமுறைகள், அவர்கள் செய்த படுகொலைகள், யுத்த குற்றங்கள் எல்லாத்தையும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீர்கள் தானே? அவர்கள் செய்யல நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல, எங்க நான் சொன்னேன் செய்யல, எங்க சொன்னேன்? இல்ல ஐயோ இலங்கை ராணுவம் சரியான புனிதமானது, சுத்த சூசியப்பர் மேல எல்லாரும் அவைய மிக நேர்மையான ஆக்கள், ஒருத்தரும் ஒன்றுமே செஞ்சது இல்லை, யுத்தமே ஒரு குற்றம் சரியா? யுத்தத்துக்கு அங்கால யுத்தத்துக்குள்ள குற்றம் இல்லைன்னு எவன் சொல்ல? யுத்தத்தை தேர் இஸ் நோ ஹீரோஸ் இன் வார்ஸ் தெரியுமா? உண்மையா ஒரு சிந்திக்க தெரிஞ்ச மனிதன் சொல்லுவான், யுத்தத்துல கதாநாயகர்கள் கிடையாது. எவன் ஒருவன் யுத்தத்தை நிறுத்த போராடுறான், who prevent the war, who எவன் யுத்தத்தை நிறுத்த போராடுறான், they are heroes. யுத்தத்தை நிறுத்த போராடுறவர்கள் தான் ஹீரோக்களை தவிர கொலைகாரர்கள், கொலை செய்கிறார்கள், யுத்தத்தை உருவாக்குறவர்கள் இல்லை. இப்ப எங்கட சமூகத்துல என்னன்னா, இந்த யுத்தங்களை உருவாக்குறது ஆக்கள் எவ்வளவு பேர் யார் கூட கொண்டிருக்கின்றார், அவன் மாவீரன் என்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. So teach your children என்றுதான் நாங்க சொல்றோம். அருண் சித்தார்த்துடைய இந்த நடவடிக்கை வந்து இப்பொழுது விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை துரத்துமா? அதுதான் இல்ல இந்த எதிர்ப்பெண். இப்ப இது ஏன் அவங்க டக்குன்னு பதட்டம் அடைகிறாங்க? நான் இந்த டாபிக் எடுக்கல, இந்த விஷயத்த நான் கையில எடுக்கல, அவைய ஏன் பதட்டம் அடைகிறாங்க? ஏன் என்ன மோசமா விரட்ட முயற்சிக்கிறாங்க? இப்ப துப்பாக்கி இருந்தா என்ன கொலை செஞ்சிருப்பாங்க? ஏன் நீங்க குற்றமே செய்யலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க, நான் பையன் சும்மா கத்தி போட்டு கிடக்குறான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு இதுக்கு பதில சொல்லுங்க. நீங்க தான் என்ன பெருசுபடுத்துறீங்க? இன்றைய சம்பவத்தினூடாக இந்த துணுக்காய் என்றது மிக சர்வதேச ஒரு பெரிய பிரச்சனை. அன்றைக்கு எல்லாரும் தேட தொடங்கிட்டாங்க, யார் இந்த அருஞ்சித்தா என்ன துணுக்காய் பிரச்சனை. அப்ப எனக்கு 86ஆம் ஆண்டு கிலோ போராளிகள் அழிக்கப்பட்ட பொழுது அவர்கள சரணடைந்த 100 பேர் திலீபன் மற்றும் கேடில்ஸ் போன்றவர்களிடம் சரணடைந்ததாகவும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர்கள சில உடல்கள் அது உண்மையிலேயே இந்த சில கிலோவை சேர்ந்த சிலர் குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார்கள். நேற்றும் தொலைபேசியில் அடித்து இந்த விஷயங்களை கதைச்சிருந்தார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை, அவர்களுடைய சாட்சியம் அது. இவ்வாறான பல்வேறு இழப்புகள் நடந்திருக்கு தமிழ் சமூகத்துல. இழப்புகளுக்கு எந்த குறைவும் இல்லை. இப்ப இந்த விஷயத்துல நாங்கள் எங்க முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க அருண்? இல்ல இதுல முற்றுப்புள்ளி என்னன்னு நேர்மையா ஏற்றுக்கொள்ள வரும் ஒரு சமூகம் முன்னுக்கு போறதுக்கு. இப்ப ஒரு உலகத்துல மிக சிறந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் விடுதலை புலிகள் இனி அமைப்புகளை பார்த்தீங்கன்னாலும் புளோட்டோ இபிஆர்எல்எஃப்ஓ அவர்களுக்கு ஏதோ ஒரு பேரளவில் என்றாலும் ஒரு தலைவர்கள் இருக்கிறோம், பிரதிநிதிகள் இருக்கிறோம். பெரும்பாலான மற்ற அமைப்புகள் ஓரளவுக்கு சொல்லி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
இபிஆர்எல்எஃப் சொல்லி இருக்கு, டெலோ சொல்லி இருக்கு, நடந்த அம்சங்களுக்கு அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள். திருப்பி கேட்க சொன்னா கேட்பிடம் தான் நினைக்கிறேன். அதுல பெரிய பிரச்சனை இல்லை, அவர்கள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஆனா விடுதலை புலிகளை பொறுத்தவரைக்கும் யார் விடுதலை புலிகள்னே தெரியாது. நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க இதை? இல்ல அதைத்தான் இவர்கள் இப்ப விடுதலை புலிகளிட ஆதரவாளர் அனுதாப தரப்பொண்டு இருக்குதானே அரசியலுக்கு இல்ல உண்மையா அனுதாபமா இல்லையான்றதுக்கு அப்பா அவங்க விடுதலை புலிகளை வியாபாரத்துக்கு தானே வச்சுக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஓட் பேங்குக்கு தானே. ஸ்ரீதரனோ கஜேந்திரகுமாரோ அது ஓட் பேங்க் பொலிட்டிக்ஸ் தானே அது. அப்ப விடுதலை புலிகளை யார் ரீப்ரசென்ட் பண்ணினோம்? அவியல் சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு, இப்ப இலங்கை அரசாங்கம்ன்றது ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், ராணுவம்ன்றது ஒரு லெஜிட்டிமேட், அதுக்கு ஒரு ராணுவம், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ராணுவம். அவைய செய்யற பிள்ளையும் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதம் இவைய புற மற்றவளம் பெறுவீங்க முதல் சொல்லுவீனம் பயங்கர புனிதர்கள், போராட்ட வீரர்கள், விடுதலை வீரர்கள். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்றால் விடுதலை இலங்கை தமிழ் மக்கள் இலங்கை ராணுவத்திலும் பார்க்க, இலங்கை அரசாங்கத்திலும் பார்க்க விடுதலை புலிகளைத்தான் கூடுதலாக நம்பினவர்கள். விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்கு கூடுதலான பொறுப்புடையவர்கள். அவர்கள் பணிகளை செய்திருந்தார். இந்த தர்க்கம் என்னண்டா சொல்லுவினம் விடுதலை புலிகள் பயங்கரவாதி, அப்ப அவைய செஞ்ச குற்றங்களை கதை ரெண்டையும் சமப்படுத்தலாம். அவையும் அரச பயங்கரவாதம் தானே, இலங்கை அரசாங்கம் அரச பயங்கரவாதம் தானே. அப்ப இது என்ன எனக்கு பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதி செய்தா ஜனத்தின் நிலைமை என்ன? அண்ணன் அப்ப அது சரியா? அப்ப அவன் ஒரு அவன் ஒரு பிரைமரி வயலன்ஸ், அவன் முதலாவது வன்முறை அவன் கையில் எடுக்கிறான், அரசை இயந்திரம் அதை அடக்குறேன், நான் மக்களுக்கு விடுதலை பண்ணி தாரேன் வலிக்கிற போராளியான நான், போராளி என்று சொல்லிக்கொண்டேன்னா செகண்டரி வயலன்ஸை கையில் எடுக்கிறேன், இரண்டாம் தர வன்முறையை கையில் எடுத்து அதை விட கூடுதலான அடக்குமுறையை நான் செய்கிறேன். இப்ப அதுக்குள்ள என்னுடைய தர்க்கம் என்னண்டா, இப்ப அது ஒரு லெஜிட்டிமேட் அரசாங்கமா இருக்கிற வடிவா அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதுக்கு எதிராக போராடுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் அங்க நியாயம் கிடைக்குதோ இல்லையோ ஒரு முறை ஒன்று இருக்கு. எனக்கு கோர்ட்டுக்கு போகலாம், என்ட்ரி போடலாம், ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுக்கலாம், ஆட்கொணர்வு மனு ஒன்று அடிக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், தோன்றுதானே. இதெல்லாம் போராடலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி ஆக்களை திரட்டி நான் ஜனநாயக ரீதியா நிறைய செய்யலாம், ஜெனிவா வரைக்கும் போகலாம். இதை நான் மெட்டவளத்துல என்னுடைய வீட்டுல இப்படி விடுதலை புலிகளை கொண்டு போனவினம், அதுல கொண்டு போன ஆக்கள் ஒரு சிலர் இன்னும் இருக்கினும் என்று சொல்லி நான் போய் கோர்ட்டுல நின்றா கோர்ட் எனக்கு என்ன சொல்லுதுண்டா, ஒரு சட்ட ரீதியான ராணுவத்துக்கு எதிராகத்தான் நீங்க ஹேபியஸ் கார்பஸ் போடலாம், ஆட்கொணர்வு மணி போடலாம், ஒரு சட்டவிரோத இதுக்கு அது சிஸ்டத்துல இடமில்லை, நீங்க போடலாம். அப்ப இப்ப இங்க நாங்க போராடுறதுக்கான இதெல்லாம் இருக்கக்குள்ள விடுதலை புலிகள் காலத்துல உங்களுக்கு மூச்சு விடக்கூடியது இருந்ததா? 6வது மாற்றியதுல டெலோவோ புலோட்டோ செத்தாலண்டா இந்த விட்டு சுட்டாலன்னு சொல்லக்கூடிய அளவுக்காவது உங்களுக்கு ஜனநாயகமோ ஏதோ ஒரு உரிமை இருந்ததா? உரிமை வாங்கித்தாரம்னு சொல்லி போராட்டத்தை வெளிக்கிட்ட ஆக்கள் கட்டமைப்புக்குள்ள அந்த அரசாங்கத்துக்குள்ள இருந்ததா? இவனும் சித்திரவதை கூடம் வச்சிருந்தான், நீயும் சித்திரவதை கூடம் வச்சிருந்த, அவனும் என்ன அடிச்சான் 83, நீயும் என்ன கொண்டு போய் அடிச்ச, அவனும் முதலாளித்துவ கோட்பாடு தான் வச்சிருந்தான், நீயும் அதே முதலாளித்துவ கோட்பாடு தான் வச்சிருந்த. அவன் ஆமில சேர்ந்தவனும் சிங்களவன் எங்கேயோ கிராமத்துல இருந்த வறியவன் தான், இவன் இதுல போய் ஆயுதம் தூக்கினவனும் ஒடுக்கப்பட்ட படி சரியான கல்வி கிடைக்காத மிக பொருளாதார கீழ்நிலையில இருந்தவன் தான் காசு இல்லாத அதான் நான் சொன்னேன். அந்த இளைஞன் வயிற்ற தூக்கி காட்டி நான் சாப்பாட்டுக்கு வழியிலான திரியேக்கு நீ பென்ஸ் கார்ல இருக்கிற எண்ணக்குள்ளேயே எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுது. அவனுடைய ஆபாசம் என்னன்னு உண்மைதானே, அவனுக்கு அந்த பணத்தோட நீ வாழ்றது அவனுக்கு பார்க்க இல்லாம இருக்கு. ஏன்னா அவன் தன்னை பலி கொடுத்திருக்கிறான் உன்னை நம்பி, அப்ப அவனுக்கு நியாயம் கிடைக்கல தானே. ஆனா அவன் இன்னும் இவங்களை தான் தலைவனா நினைக்கிறான், என்னைய துரோகியா தான் இவங்க சொல்றாங்களா அவனுக்கு. அப்ப அவன் அதை நம்புறான். அவன் சொல்றான் ஆடு மாடு கூட உண்டாத்தான் போகுது ரோட்ல போய்க்கு. அவன் சொல்றான் மாடு கூட்டமா தான் போகுது, என்னண்டா அது தண்டை இனம் அண்டு நீ வேறையா நிக்கிற. அப்ப நான் மாடு இல்லையே, எனக்கு சொல்ல மாடு கூட்டமா தான் மச்சான் போகும், நான் மாடு இல்லைன்னு சொல்ல எனக்கு வருது. ஆனா சொல்லி அவனுக்கு அது விளங்கா. அவன் அந்த இடத்துக்கு மூளை செலவு செய்யப்பட்டு இருக்கிறான், பாவம் அவன் அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் தான் இந்த நேஷனல் ஒடுக்கப்பட்ட எங்களுடைய சமூகம் அவன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக அவனுக்கு என்னுடைய போராட்டம் என்னன்னு புரியுது இல்லை. என்ன இவங்க அதுக்கு மேலால கதை கட்டிட்டாங்களே, என்னைய பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அருண் நின்று கொண்டே போது நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வரும். இப்ப இந்த தங்களை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக அல்லது விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகளை போற்றி போல்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள் என்னத்தை பார்க்கணும் அல்லது இது எப்படி கையாளலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க?
இது அவியல் பார்க்க மாட்டினம். அவியல் இது நேர்மையான அரசியல். அவியல் இப்ப நான் சொல்ற மாதிரி குற்றம் நெற்றி கண்ணை திறப்பினும் எவன் செஞ்சாலும் குற்றம் குற்றமே என்ற ஒரு இடத்துக்கு வர மாட்டினம். ஆகவே இப்ப நான் இப்ப என்னட்ட திருப்பி அவங்க கேட்கிறேன், நீங்க அப்ப ஏன் செம்மணில போய் நின்று போராடலையா? அப்ப நீங்களும் என்னட்ட அந்த கேள்வியை கேட்கல, ஏன் அருண் அப்ப நீங்க செம்மணில நீங்க உங்களை காணலையே, நீங்க அதுக்கு நீதி கிடைக்கணும் போராடலையா? அப்ப ஏன் நான் போகல, ஏன் நான் போராடல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் நான் போகல? நான் நினைக்கிறேன் நீங்கள் இழந்தவர்கள் செம்மணியில இழக்கல, நீங்கள் இழந்தது துணுக்காயில. எஸ் எஸ், அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் என்னுடைய வீட்டுக்காரனை செம்மணில கொண்டே கொண்டு போடல, என்னுடைய வீட்டுக்காரனை கொண்டே கொண்டு போட்டது துணுக்காய். நான் பாதிக்கப்படல இந்த விஷயத்துல. அப்ப இவன் சொல்ல இல்ல, நீ ஒரு மனிதனாக இவன் சொல்றப்ப நீ தமிழனா வந்திருக்கலாம் தானே. அப்ப நீங்க தமிழனா தேவையில்லை, நாங்க ஒரு மனிதனாக நீங்கள் இது எல்லாத்தையும் கண்டிக்கத்தானே வேணும். இல்ல, நான் திருப்பி கேட்கிறேன், நீ சரி ஒரு மனிதனாக, நீ ஒரு தமிழனாக, நானும் ஒரு தமிழன், எனக்கு நிகழ்ந்த அநீதிக்கு நீ குரல் கொடுக்கலையே. அப்ப எனக்கு அப்படி அந்த தார்மீக இப்ப தார்மீக இது வேற உனக்காக நான் குரல் கொடுக்கறதுக்கு ரெண்டு மேட்டர். நீங்க சொல்ற மாதிரி ரைட், மனிதனா போய் நிப்போம் சொல்லுவோம், மனிதனா போய் நாங்க நிப்போம். இப்ப செம்மணிக்காக போராடுறதுக்கு எத்தனை அமைப்புகள், எத்தனை அரசியல் இதுகள் இருக்கு. நான் சொல்ற தரப்புக்கு போராடுறதுக்கு யார் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நான் இதை கதை குத்தகைக்கு எடுத்தாச்சு, அது ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் கஜேந்திரன் குத்தகைக்கு வந்துடுது. அது வேற ஒருத்தருக்கும் அதுல போய் போராட உரிமை கிடையாது, அதை அவர்கள் நிரூபித்தும் விட்டார்கள். அப்ப ஒரு அநீதிக்காக போராடுறதுக்கு 5000 பேர் இருக்கல, இன்னொரு அநீதிக்காக போராடுறதுக்கு எவரும் இருக்கல. என்னுடைய தரப்பு எது ரெண்டாதான் என்னுடைய கல்வி. நான் நிப்பன் எங்கேண்டா எவரும் இல்லாத ஆதரவற்ற இடத்துல. இங்க ஆதரவு இருக்கு, உனக்கு வழி இருக்கு, உனக்கு நிறைய பணம் வருது, உன்னாட்ட நிறைய சட்டத்தரணிகள் இருக்கு, உன்னாட்ட நிறைய ஆக்கள் இருக்கு, நீ ஒரு பலமான இடத்துல நிற்க. இங்க எவனுமே உங்களுக்கு தெரியுமா? நான் இதை கதைக்க தொடங்கினேன், துணுக்கா விஷயத்தை எனக்கு 150 கோல் ஒவ்வொரு ராவம் வந்து ஒன்று இருக்கு. இப்படி பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கு. எல்லாரும் எனக்கு சொல்றாங்க, தம்பி உங்களுக்கு என்ன தேவை நாங்க செஞ்சுதாலும் நீங்க இதை செய்ய விடாது. என்ன எங்களால இதை வந்து முன்னுக்கு பேசலாம். அந்த நான் சொல்ல துணுக்கால இருந்து தப்பி வந்த ஆள், அந்த ஆளுக்கு அவருக்கு வந்து சமூகத்துக்கு முன்னால முகம் கொடுக்கலாம். என்ன இந்த சமூகம் விடா, அவர் ரெடி இல்லை அதை வந்து சொல்றது. ஆனா அவர் என்ன பின்னுக்கு சப்போர்ட் பண்ற, அவர் சொல்றாரு எனக்கு சேர்த்து நீ இதை செய்ய. அப்ப என்னுடைய இடம் என்ன, அங்க ஒரு ஆள் தான் இது செய்யறப்ப. மலாலா வந்து தலிபானுக்கு எதிராக வெளியில வந்தது, நான் முஸ்லீம், தலிபானும் முஸ்லீம், பரவாயில்ல என்னை படிக்க விடாட்டி பரவாயில்லன்னு இருக்கல, ஒரு ஆள் தான் அதை உடைச்சார். அப்படி ஒவ்வொருத்தர் தான் அந்த வரலாறு வேலையை செய்கிறது. சில நேரங்கள்ல அவர்கள் ஆபத்தான ஒரு 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 பாத்தானது. ஆனா எல்லாரும் செய்யறதுக்கு நான் என்னத்துக்கு நான் ஒரு சூழ்ச்சியான அரசியல்வாதியா இருந்தா நானும் அதுல போய் நின்றுப்பேன். எனக்கு அப்படியான தேவை இல்லை. அப்ப இன்னொரு இது இந்த செம்மணி புதைகுழி இதுல ஒரு பெரிய முரண்நகையும் ஒன்று இருக்குது. செம்மணி படுகொலை விஷயத்தை ஏற்பாடு செய்த சட்டத்தரணி வைஷ்ணவி மற்றும் இந்த பல்கலைக்கழக குழுக்கள், வைஷ்ணவி மிக வெளிப்படையாகவே ஹிட்லரை போற்றி பாராட்டுகிறவராக இருக்கின்றார். அவர் ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல பிரபாகரன் வந்து ஹிட்லரை போன்ற ஒரு மாபெரும் போராளி என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்கு உண்மையிலேயே புரியல, ஹிட்லர் மீதான காதல் எப்படி இந்த சமூகத்துக்குள்ள இருக்குது. அந்த ஹிட்லரை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்ன இந்த மனித படுகொலைகளை புதைகுழிகளை காண போராட்டத்தை முன்னெடுக்கிறது. நல்ல காலம் அந்த வந்த ஐநா தலைவருக்கு ஆணையாளருக்கு வந்து இந்த விஷயம் தெரியல, தெரிஞ்சிருந்தால் அவரும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருப்பார். இது என்ன இவையதானே சமூகத்தின் ரோல் மாடல்ஸா இருக்கிற இந்த சமூகம் வந்து உலகத்துல மிக நாகரிகமான சமூகங்கள் அரசியல் கலாச்சாரம் என்னன்னா அக்ரி டு டிஸ்அக்ரி என்று சொல்றது. பிரெஞ்சு தத்துவஞானி அதாவது வோல்டர் சொன்னது, ஐ டோன்ட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன், உங்களோட கருத்துல நான் உடன்படல, ஆனா உன்னுடைய கருத்தை நீ சொல்றதுக்கான உரிமையை பாக்குறதுக்கு நான் போராடுவேன், நான் அதை டிஃபெண்ட் பண்ணுவேன், உயிரையும் கொடுப்பேன். எஸ், அதே மாதிரி there is always a way to solve problem without violence. வன்முறை இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எப்பவுமே ஒரு முறை ஒன்று இருக்கும் நிச்சயமா. இந்த 3 ஐடியாலஜியும் தான் என்னுடைய அரசியல் அடிப்படையா இருக்கு. இப்ப என்னாலே உங்களையும் யாரு வோல்டரை பற்றி பேசலாம், சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கியை பற்றி பேசலாம், லியோ டால்ஸ்டாயை பற்றி பேசலாம், தஸ்தவஸ்கியை பற்றி பேசலாம், சினிமாண்ட ரோமன் பொலன்ஸ்கியை பேசலாம், டரான்டினோவை பேசலாம். இந்த சமூகத்துல இதெல்லாம் பேசலுமா? பேசக்கூடிய சமூகமா இந்த சமூகத்துக்கு தெரியுமா?
இந்த சமூகம் உங்களுக்கு விலங்கல்ல, ஒரு 30-40 வருடம் பின்னுக்கு இழுக்கப்பட்ட ஒரு வன்முறையான சமூகம். இந்த சமூகம் யார மாவீரராக கொண்டாடு, யார தேசிய தலைவராக கொண்டாடு? இந்த சமூகம் நெல்சன் மண்டேலாவையா கொண்டாடு? இல்ல, இந்த சமூகம் வன்முறையாளர்களை தான் கொண்டாடு. பொது பொது உளவியல் அப்படித்தான் இருக்கு. ஆகவே இந்த சமூகம் சிக்கலான ஒரு கட்டமைப்புலதான் இருக்குது. இது இல்லையா, இது நாளைக்கு வைஷ்ணவிய பாராளுமன்றம் அனுப்பலாம். அதுல அதை நீங்க ஜோக்கா நினைக்க வேண்டாம். சரி, நடக்கலாம் சில நேரம். இப்ப அதுல இன்னொரு கேள்வியோட முடிப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு நாட்களுக்கு முதல் தெரிவிச்சிருந்தார், வன்னி யுத்தத்துல 3 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக. எனக்கு விளங்கல் என்னென்றால், நம்பர்ஸ கூட்டி சொல்றதன் மூலம் உண்மையை மிகைப்படுத்துறோம் என்ற பேரில பொய் சொல்றது எவ்வளவு ஆரோக்கியமானதா இருக்கும். அந்த ஆளின் முழு நடவடிக்கையுமே போய் தான். அந்த ஆள் ஒரு அந்த ஆளை சொல்லுதான் என்ன அரசியல்வாதி இல்லைன்னு ஒன்று. அந்த ஆள் அந்த குருட்டுலாக்குல பார்லிமெண்ட் வந்தது 2. அந்த ஆள் தொடங்கினது தன்னுடைய சொந்த பிரச்சனை. இப்ப நீ இந்த சாவச்சேரி பிரச்சனை வரைக்கும் எங்க இருந்த, இந்த யுத்தங்கள் நடக்க நீ எங்க, நீ சொகுசா நான் கட்டின டாக்ஸில நானும் கட்டியிருக்க, நீ படிக்கிறது அரச இதுல நீ படிச்ச, அரசாங்கத்துக்கு தான் நீ வேலை செஞ்ச, நீ அரசாங்க உத்தியோகத்தானதான் இங்க வந்த. சரியா, நீ இந்த போராட்டங்கள் எதுலையுமே நீ எந்த காலத்துல என்னுடைய அப்பா இருந்தார் என்ற கதையை விடு. நீ என்ன செஞ்ச? என்னுடைய அப்பா இருந்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து மாவட்ட இதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சு இதெல்லாம் செஞ்சு அடி வேண்டி ஜெயில்கள்ல இருந்தெல்லாம் வந்து என்னுடைய மாமா அர்ஜுனான பாட்டனுக்கு எதிராக அருஞ்சித்தாத்தினுடைய பாட்டன் சண்டை பிடிச்சார். அவன் ஒரு பைத்தியக்காரன். யாரையும் பற்றி இப்படி சொல்றல, நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அந்த போஸ்டர் ஓட்டினாங்க, ஒரு கோமாளியும் 3 பைத்தியம் 3 கோமாளியும் பார்லிமெண்ட் போன மாதிரி. இதுதான் அண்ணன் இந்த அந்த அவைக்கு வாக்கு போட்டாக்கள் இந்த உளவியலை யோசிச்சு பாருங்க. அப்ப இதுதான் இந்த உளவியல் இது. ஆனா நீங்க இன்னொன்று மட்டும், அப்ப உனக்கு வாக்கு போடலையே, சனம் முன்னே நிராகரிச்சுட்டு ஏண்டா, வருமானவே தேர்தலில் விழுகிற வாக்கு மட்டும் இல்ல, மனுஷர்களை புத்திஜீவியோ அரசியல்வாதி மேவின் சில்வாக்கும் தான் தென்னிலங்கையில மக்கள் வாக்கு போட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, கரு ஜெயசூரிய என்ற ஒரு டீசன்ட் பொலிட்டீஷியன் இருந்தார் சபாநாயகர். கரு ஜெயசூரிய விட ஒரு நடிகைக்கு, ஒரு நாடக நடிகைக்கு கூடுதலான வாக்கு விழுந்தது கம்பா அனார்கலி என்கின்ற நடிகைக்கு. பபா என்கின்ற ஒரு நாடக நடிகை பார்லிமெண்ட் இன்றைக்கு யுக்ரைன்ல இருந்தது ஒரு கொமேடியன் ஜனாதிபதியா வந்து. சோ மக்கள் அதே நேரம் காமராஜர் பாடசாலை மாணவனால் தோற்கடிக்கப்பட்டார். இப்படி பல்வேறு முரணான வரலாறுகள் எங்களுக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணல நாங்கள் தொடர்ந்து முறையாடுவதற்கு நிறைய இருக்குது. பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள் அருஞ்சித்தா. தொடர்ந்து முறையாடுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.